guys, welcome to my channel. நான் தான் இந்த head of this channel. நான் தான் சாய் ஹேட்ரிக்ஸோட head. ஸோ இப்போ நம்ம ஹோம் டூர் தான் வீடியோ. ஸோ இது வந்துட்டு டீ பாய், இல்லை உட்காந்து ஒஞ்சிரும், ஆனால் நிறைய டீ வைக்கிற டீ பாய் இது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு யோகா மேட்டு. இது வந்துட்டு என் அம்மாவோட யோகா மேட் நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், பேக் அமேசான் ஆகுது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு குத்துரை சால் மாதிரி, ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட கவுச்சில் இங்கே உட்காரலாம், பெல்லாடலாம், இங்கே என்ன பண்ணலாம், அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ரூம் நாங்கள் பார்ட் 2ல் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்ரூமு வெரி ஸ்டிங்கியாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம பார்க்குற புல்லப் பார் பண்ணலாம் எப்படி வேணும். ஆனால் இந்த ஒயிட் பில்லரில் இருக்கக்கூடாது, தெரியாமல் வச்சுட்டேன். அது நல்லா ஸ்விங் பண்ணோம். ஸோ இப்படி போனோம்னா இப்படிலேருந்து ஜம்ப் பண்ணிட்டு இப்படி பண்ணணும். சரி வாங்க, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதோ இந்த நெட்டு பாக்ஸு. இது எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா ஷெல்ஃப், எங்கள் ஷெல்ஃப். இதில் ஒரு கிருஷ்ணர், இது வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆத்திச்சூடி ப்ரோக்ராமில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினது, ரொம்ப பெரிய அவார்டு அப்போல்லாம். அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் என்னோட யூகேஜி ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இது என்னோடய அம்மா பிரார்த்தனா மௌலி சங்கர், அவங்க சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன். அவங்க வந்துட்டு ஏதோ பரதநாட்டியத்தில் அவார்டு வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த செகண்ட் இதில் வந்துட்டு ஹனுமான் இருக்காங்க, குட்டி புத்தா இருக்காங்க, இந்த ரோஸ் ஏதோ ஒன்று இருக்குது, அது புள்ளியார் ஏதோ ஒன்று இருக்குது, விளக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாமி. ஸோ இங்கேயும் நிறைய இது இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. இது ஏதோ 1086 பேஜஸ். இதோ பாருங்கள், 1086 பேஜஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னோடய அம்மாவோட புக்ஸு இது. அதுக்கப்புறம் என் புக்ஸ் பார்த்தோன்னா இதோ இந்த மகாபாரதா. என்னோட மேத்ஸ் டியூஷன் டீச்சர் ஜெயஸ்ரீ மேம் வந்துட்டு இது எனக்கு முன்னாடி பர்த்டேயில் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஏதோ அத்ரிஷின்ட்டு ஒரு பையன் எங்களோட பூர்வா இதில் வந்துட்டு இது ஒரு 150 ருபீஸ்க்கு செல் பண்ணால் நல்ல புக்கு, ஆனால் ஒரு அளவுக்கு பைத்தியம் புக்கு. த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தி ரோபாட்டும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஐயோ, இது காமிக்க மறந்துட்டேன். இது வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பைடர்மேன் டைப்பு. இதெல்லாம் கமெண்ட்டில் எழுதுங்க. இதோ இது எனக்கு முன்னாடி எப்பயோ குட்டி வயசில் வாங்கினது, மறந்து போச்சு அந்த வயசு. இதோ இப்போ நம்ம எப்பயும் போல் பார்க்குற இந்த ஹாரி பாட்டர். இது ரொம்ப பெரிய புக்கு, ஒரு 800 பேஜஸ் இருக்கும். ஹாரி பாட்டரில் இது வந்துட்டு 5th பார்ட், த ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸு. இதை இங்கேயே வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு இதை ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன்ஸு, நல்லா தூங்குறதுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் இது இருக்குது. இதோ சில்ட்ரனாக பார்த்தா இந்த பொண்ணுக்கு தான் புக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் படிக்கிறது, நீ இது நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதோ ஜெரானிமஸ் ஸ்டில்டன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. இதில் வந்துட்டு நான் வாங்கினது வந்துட்டு 70th பார்ட்டு, ரொம்ப பெரிய பாட்டு, த ஃபேண்டம் பேண்டிட். இதுலேயும் வாங்குங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ஷார்ட்டாக தான் இருக்கும், ஆனால் ரீடிங் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹாரி பாட்டரில் ஃபஸ்ட்டு பார்ட் ஃபிலாசபி ஸ்டோன். எல்லாருமே அவங்க அம்மா கிட்ட வேணுமான்ட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் பெங்களூரில் நானே என் அம்மா கிட்ட வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது ஒரு ஹாரி பாட்டர் புக்கு. இது வந்துட்டு பிரிசனர் ஆஸ்கபான். இது வந்துட்டு 3rd பார்ட். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இதை ரொம்ப படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லாஸ்ட் புக்கு திருப்பியும் இதே புக்கு தான் என்னோட மேத்ஸ் டியூஷன் டீச்சர் ஜெயஸ்ரீ மேமும் இதே புக்கு தான் எனக்கு தந்தாங்க. இது கொஞ்சம் நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்கும். இது வந்துட்டு நல்ல புக்கு, நல்லா இது. ஐயோ, ஆத்தர் பேர் வந்துச்சு, ஷேர்லாக் ஹோம்ஸ், த அட்வென்ச்சர் ஆஃப் ஷேர்லாக் ஹோம்ஸ், அவனோடய பண்ணுறது. இது நல்ல புக்கு. அதுக்கப்புறம்
லாஸ்ட்டாக பார்த்தோன்னா எல்லாருக்குமே இது எந்த எந்த இதுன்னு தெரியும் ஆனிமே கேரக்டரு. இது யாருன்ட்டு கமெண்ட்டில் எழுதுங்க. இது நான் நிறைய என் பர்த்டேல எவனை தரலாம் லாஸ்ட்டு பர்த்டேக்கு. அது இது கீழே விழுந்துடும். நெக்ஸ்ட்டு அப்படியே யூட்டர்ன் பண்ணி பார்த்தோன்னா இது வந்துட்டு என்னோட டெடி பேர். என் கசின் திரும்பியும் வருவா. இவளுக்கு வந்து இந்த டெடி பேர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் நிறைய பேர் இந்த கிட்டார் வாசிங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மே டைமில் ஒரு பிரேக் தான் எடுத்திருக்கு அதனால. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு பால்கனி. இது ரொம்ப வெயில் இந்த டைமு, இப்போ ஆஃப்டர்நூன் டைமில், அதனால வெயிலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் பார்க்கலாம். ஃபோட்டோஸ் இது என்னோட பேபி ஃபோட்டோ. க்யூட்டாக இருக்கான்னு கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் என் அம்மாவோட ஃப்ரெண்டு யாராவது ட்ரா பண்ணாங்க. ரொம்ப ஆர்டிஸ்ட்டு போல செமையாக பண்ணியிருக்காங்க. ஹூ நீட் சூப்பர் ஹீரோஸ் வென் ஐ ஹேவ் மாம். அதான் யாருக்கு சூப்பர் ஹீரோஸ் வேணும்? அம்மா இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ரெண்டுமே இருக்கு. இது வந்துட்டு தெரியாது எவ்வளோ வந்துட்டு. இது வந்துட்டு என் பாட்டி தாத்தா இது அவங்க ஆனிவர்சரியில் எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலில். பார்ட் 2ல் சீக்கிரமாக வந்துடும், பயப்படாதீங்க. பாய்.